யோபு என்ன செய்தார்? தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை திருப்பினார். யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் கர்த்தர் இரட்டத்தனையா யோபுவுக்கு கொடு. தன்னை நிந்தித்தவர்களுக்காக யோபு ஜெபித்தார். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பைபிள் சொல்லுது, தேவன் அவன் சிறையிருப்பை உடனே மத்தேயு 5:44 சொல்லுகிறது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். யோபு ஜெபிக்கிற ஒரு வீரனா இருந்தார். யோபு தன்னை நிந்தித்து தன்னுடைய நண்பர்கள் எல்லாருக்காகவும் தேவனுடைய சமூகத்தில் அவர்களுடைய ரட்சிப்புக்காக பரிந்து பேசினான். தேவனுடைய கோபம் அவர்கள் மேல் வராதபடி அவர்களுக்காக பரிந்து பேசினான். பைபிள் சொல்லுது, தேவன் யோபுவின் சிறையிருப்பை திருப்பினார். நீங்க எப்ப ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்களோ மற்றவங்களுக்காக ஆண்டவர் உங்கள் சிறையிருப்பை சீக்கிரத்தில் திருப்புவார். நான் சொல்ற ஆசீர்வாதத்துக்கு ஒரு ஷார்ட் கட் என்னன்னா, உங்களை போலவே பிரச்சனையில இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்காக ஃபாஸ்டிங் போடு.